Hi students, welcome to Nidhikaigal IAS Academy. So, we will learn நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ 2000 நாள்ல எக்ஸாம்க்கு கண்டிப்பா வர போற உளவியல் கேள்வி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஒரு நாள் உளவியல், ஒரு நாள் பொது அறிவு, ஒரு நாள் சைக்காலஜி, ஒரு நாள் ஜிஎஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட டார்கெட் 140 அடிக்கணும். நீங்க 140 அடிக்கணும்னு படிச்சீங்கன்னா தான் உங்களால ஒரு 130 மேல எடுத்து நம்மளால போஸ்டிங்க்கு போக முடியும். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம உளவியல் பார்க்க போறோம். அது எப்படி சார் 2000 வர போற கேள்விகள உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த क्वेश्चंस வச்சு ஓகேவா இப்ப வரப்போற இதுல எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்களோ எல்லாருமே இந்த வீடியோ முடிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அதே மாதிரி யாரும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஓகே. சோ क्वेश्चन பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நன்கு படித்துவிட்டு கீழ்கண்ட 3 வினாக்களுக்கு விடையளிக்கவும். சோ இந்த மாதிரி ஒரு டயகிராம் போட்டு கீழே கேள்வி கேக்குறாங்க. ஓகேவா? சோ இது பார்த்தாலே தெரியுது. சோ BA, BSc, BTech, BCom, BCA இதுல ABCD அப்படின்னு ஒரு 5 குரூப் இருக்கு. அதுல ஒன்னொன்னுல எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம கேள்விகளை போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? CDE இந்த கல்லூரிகள்ல BA, BSc படிக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப CDE ல BA, BSc யோட டோட்டல் கேக்குறாங்க. ஓகேவா? CDE ல BA, BSc யோட டோட்டல். BA, BSc முதல் 2 CDE அப்ப என்ன பண்ணனும்னா 1 2 3 4 5 6 இந்த ஆறையும் கூட்டின ஆன்சர். இந்த ஆறையும் கூட்டின ஆன்சர். சோ இந்த ஆறையும் கூட்டணும் அப்படின்னா இப்ப 220ஐயும் 180 கூட்டினா ஒரு 400. ஐயோ மைண்ட்லயே கூட்டிடலாம். இத கூட்டினா 400. 400 200 ஒரு 600 ஆயிருச்சு. 600 120 720 ஆயிருச்சு. 720 100 820. 820 ஒரு 140 சேர்த்தீங்கன்னா 960. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 960. சோ இது அவங்க கேட்டிருந்த கேள்வி. நம்ம கேட்க போற கேள்வி தானே பார்க்கறோம். ஓகேவா? சோ எப்படி எப்படிலாம் இத கேட்கலாம் அப்படினா பாத்தீங்கன்னா CDE ல BA, BSc கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. இப்போ அதே CDE ல BTech, BCom டோட்டல் கேட்டா என்ன பண்றது? அதே CDE ல BTech, BCom டோட்டல் கேட்டா இந்த ஆறையும் கூட்டணும். 210 240 450. 450 180 630. ஓகேவா? 630 250 ஒரு 880 ஆயிரும். 880 ஒரு 210 சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? 1090. 1090 ஒரு 200 சேர்த்தா 1290. அப்ப அதே CDE BTech, BComனா 1290 வருது. இந்த ஆறையும் கூட்டினா புரியுதா? ரைட். BA, BSc AB யோட டோட்டல் கேட்டா BA, BScக்கு AB யோட டோட்டல். அப்ப இந்த 4ஐயும் கூட்டணும். அப்ப இந்த 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா 280 140 ஒரு 420 ஆகும். 160 150 ஒரு 310 ஆகும். இது 310 இது ஒரு 420 கூட்டிங்கன்னா 730 ஆயிரும். 730. அப்ப இந்த மாதிரி எதோட டோட்டல் கேட்டாலும் கூட்டி போடுறதா. சோ கூட்டி போட்டா நமக்கு ஆன்சர் வந்துரும். அப்ப இந்த டோட்டல் பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ வரப்போற எக்ஸாம்ல வேற மாதிரி கேட்கலாம். அவ்வளவுதான். ஓகே ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி எஸ்ஏக்கு நம்ம அகைன் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் வெறுமே 999 தான். இந்த ஆன்லைன் டெஸ்ட் நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம்னா மொத்தமா 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 140 கேள்விகள் வருது. 7000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகுது. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் क्वेश्चंसக்கான எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கஷன் நம்ம கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு ஒரு 25000க்கும் மேற்பட்ட பதில்கள் கிடைக்கும் டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னா. ஓகேவா? அது இல்லாம டெஸ்ட் பேட்ச்ல வரவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். சேம் டைம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்தா 999. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுல கொடுக்குற விஷயம் எல்லாமே இதை கொடுத்துருவோம். இது இல்லாம ஒரு டாபிக்குமே டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவோம். சைக்காலஜி, ஜிஎஸ் ரெண்டுக்குமே கிளாஸ், டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் கொடுக்க போறோம். ஓகேவா? நம்ம கொடுக்குற டெஸ்ட் எல்லாமே PDF தான். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். சோ எப்ப வேணாலும் நீங்க பாத்துக்கலாம், எப்ப வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. புரியுதா? சோ ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா 299. நம்ம ஜிஎஸ்க்கு ஒன்லைனர் மெட்டீரியல் போட்டிருக்கோம். அதுக்கான ஃபீஸ் 999 புக் தான். ஓகேவா? நீங்க நேர்ல வந்து வாங்கினா 999 தான். இன்கேஸ் நம்ம கொரியர் பண்ணி நீங்க கொரியர் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட திருச்சியில இருக்கு. சோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கவங்க ஆஃப்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்ஐக்கு ஆஃப்லைன் கிளாஸ் வரவங்களுக்கு நம்ம பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ உங்களுக்கு என்ன டீடைல் தெரியணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ரைட். செகண்ட் क्वेश्चन பாருங்க. ABC கல்லூரிகள்ல பிகாம் படிக்கிற மாணவர்களுக்கும் CDE BCA படிக்கிறவங்களுக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. ABC BCom CDE BCA. ஓகேவா? ABC BCom CDE BCA ABC BCom CDE BCA இந்த டோட்டலுக்கு அந்த டோட்டலுக்கு ரேஷியோ கேக்குறாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிடலாமா? கவனிங்க. சோ ABC BCom இந்த மூணுக்கும் BCom கூட்டுங்க.
இப்போ இந்த மூணுக்கும் பிகாம் இந்த டோட்டலையும் சிடி பிசிஏக்கும் நம்மள்ட்ட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ இதை கூட்டிடுவோமா? 230 ஒரு 190 420, 420 ஒரு 250 670. ஸோ இதை கூட்டினா என்ன வருது? 670. இப்போ இதை கூட்டுங்க. 130 ஒரு 220 350, 350 ஒரு 210 சேர்த்தா 560. அப்ப 670க்கும் 560க்கும் ரேஷியோ எடுத்த ஆன்சர். ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். அப்ப ரேஷியோ என்னங்க? 67:56. 67:56 தான் ஆன்சர். 67:56 இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்ப ஏபிசி பிகாம் சிடிஇ பிசிஏ ரேஷியோ கேட்டாங்க. ஓகேவா? அப்ப ரேஷியோ வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்களா? அப்படின்னா வேற என்னென்ன மாதிரிலாம் கேட்கலாம்? வேற என்னென்ன மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க, மொத்த பிஏக்கும் மொத்த பிஎஸ்சிக்கும் கூட ரேஷியோ கேட்கலாம். மொத்த பிஏக்கும் மொத்த பிஎஸ்சிக்கும் கூட ரேஷியோ கேட்கலாம். இப்போ மொத்த பிஏக்கும் பிஎஸ்சிக்கும் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. மொத்த பிஏக்கும் மொத்த பிஎஸ்சிக்கும் பிஏ ஃபுல்லா கூட்டணும். கூட்டிடலாமா? 280 ஒரு 160 440, 440 ஒரு 220 660, 660 ஒரு 180 840, 840 ஒரு 200 1040. அப்ப டோட்டல் பிஏ 1040. டோட்டல் பிஎஸ்சி பாத்துருவோமா? 140 ஒரு 150 என்ன? 290. 290 ஒரு 120 சேர்த்தீங்கன்னா 410, 410 ஒரு 100 சேர்த்தா 510, 510 ஒரு 140 சேர்த்தா 650. அப்ப 1040க்கும் 650க்கும் நம்ம ரேஷியோ எடுக்கணும். ஓகே, ஸோ 0 0 கட் ஆயிரும். 104 65 ரெண்டுமே ஏதோ ஒரு டேபிள்ல போகும் போலயே 13 அடிபடும். I13 65 813 104. அப்ப ரேஷியோ என்ன வருது? 8:5 அப்படின்னு வருது. 8:5 அப்படின்னு வருது. ரைட். இப்ப இன்னொரு ஒரு சம் பார்க்கலாம். கவனிங்க, நான் வேற ஒரு சம் சொல்றேன். கவனிங்க. பிஏல ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸுக்கும் பிஎஸ்சில சிக்கும் டிக்கும் உள்ள டிஃபரன்ஸுக்கும் ரேஷியோ கேட்கலாம். கேள்வி புரியுதா? பிஏ படிக்கிற ஏ பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வித்தியாசம் டிஃபரன்ஸ். பிஎஸ்சில சிடி படிக்கிறாங்களா, அவங்களுக்கான வித்தியாசம். ரெண்டுக்குமே ரேஷியோ கேட்கலாம். இப்போ கவனிங்க, இப்போ இதுக்கான வித்தியாசம் என்ன? 120. இதுல இருந்து மைனஸ் பண்ணா 120 வரும். ரைட்டு. இப்ப சிடி பிஎஸ்சி இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 20. கூட்டி ரேஷியோ கேட்கறப்ப கழிச்சும் ரேஷியோ கேட்கலாம்ல. அப்போ 120க்கும் 20க்கும் ரேஷியோ எடுத்த ஆன்சர். ஸோ 0 0 கட் ஆயிரும். ரெண்டாவது அடிச்சீங்கன்னா 6 2 12 1 2 2. அப்ப ஆன்சர் 6:1. ஆன்சர் 6:1. புரியுதா? ஸோ இந்த மாதிரி டேபிள்ல ரேஷியோக்கு என்ன பண்ணலாம்? கேள்வி கேட்கலாம். கேட்டா நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. டி கல்லூரியில் கொடுக்கப்பட்ட அனைத்து பட்டப்படிப்புகளையும் படிக்கும் மொத்த மாணவர்கள் டியோட டோட்டல் கேட்கறாங்க. டியோட டோட்டல் கேட்கறாங்க. அப்படியே டிஏ கூட்ட சொல்றாங்க. ஓகேவா? கூட்டிடுவோமா? 180 100 280, 280 ஒரு 240 சேர்த்தா 520, 520 ஒரு 210 சேர்த்தா 730, 730 ஒரு 220 சேர்த்தா 950 வரும். ஆன்சர் 950 இருக்கா? 950 இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? இப்ப அதே டியோட சராசரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. அதே டியோட சராசரி ஆவரேஜ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. ஆவரேஜ்னா என்னங்க? மொத்தத்தையும் கூட்டி எத்தனை இருந்தோ அதோட வகுத்த ஆவரேஜ். இப்போ மொத்தத்தை கூட்டினப்ப என்ன வந்துச்சு? 950 வந்துச்சு. கரெக்டா? இப்ப 1 2 3 4 5 5 குரூப் இருக்கு. ரைட்டா? 5 டிகிரி இருக்கு. அப்ப 5ஆல வகுத்தீங்க அப்படின்னா 4 5 5 9 5 போனா கேரி 4 45, 9 5 are 45 0. அப்ப ஆன்சர் 190. ஆவரேஜ் கேட்டா 190. ஓகே. இப்போ மொத்த பிடெக்கோட டோட்டல் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. மொத்த பிடெக்கோட டோட்டல் கூட்டிடுவோமா? 160 180 340, 340 ஒரு 210 550. ரைட். 550, 550 ஒரு 240 790, 790 ஒரு 180 970. ஸோ கூட்டா 970 வருது. இப்போ இதே பிடெக்கு ஆவரேஜ் கேட்டா 5ஆல் அடிங்க. அடிச்சிங்கன்னா 194 வரும். 194 வரும். ஆன்சர் 194. அப்போ பிடெக்கோட ஆவரேஜ் 194. ரைட்டா? இந்த மாதிரி டோட்டலு ஆவரேஜ் ரேஷியோ இதுதான் கேட்பாங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அடிச்சிடலாம். இப்போ இதுல இருந்து எப்படி கேள்வி வேணாலும் அடிச்சிடலாமா? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லைட்டா பவர் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஸோ கண்டினியூ பண்ணலாம். கவனிங்க. ஸோ அந்த 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே.
கீழே கொடுக்கப்பட்ட வரிசையில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கும். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேர்ம் இன் தி ஃபாலோயிங் சீரிஸ். சோ மிஸ்ஸிங் வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சால்வ் பண்ணலாம், அப்புறமா நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 1 6 15 கொஸ்டின் மார்க் 45 66 91. ஓகேவா? ஸோ பார்த்துடலாம். கவனிங்க, இப்போ 1க்கு 6க்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 5 வரும். ஓகே, 6க்கும் 15க்கும் 9. அடுத்து என்ன வந்திருக்கும்லாம் இங்கே தெரில, பரவாயில்ல. இப்போ இங்கே டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 76 86 25 வருது. இங்கே டிஃபரன்ஸ் எடுத்தா 21 வருது. ஓகே, இப்போ இங்கே கேப் 4, இங்கேயும் கேப் 4 தான். அப்ப 4 4 தான் கேப் இருந்திருக்கும். புரியுதா? அப்ப 1ஓட 5 சேர்த்து 6 வந்திருக்கு, 6ஓட 9 சேர்த்து 15 வந்திருக்கு. அப்ப நான் 15ஓட 13 சேர்ப்பேன். ஏன்னா அப்பதான் 4 4 கேப் வரும். ஸோ 15ஓட 13 சேர்த்தா 28. அப்ப கொஸ்டின் மார்க் வந்த இடத்துல 28 தான் வந்திருக்கும். ஆப்ஷன்ல 28 இருக்கானா? இருக்கு. ஓகே, கன்ஃபார்ம் தான். ஆனா திரும்ப 28க்கு 45க்கு டிஃபரன்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துருங்க. இப்ப 28க்கு 45க்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 17 வருது. இப்ப பாருங்க, 5 9 13 17 21 25 கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் 28 தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 28. ஓகே, இது ஆல்ரெடி கேட்டு இந்த கொஸ்டின். ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ல இருந்து அப்படியே நம்மளும் போய் கேள்விகள் பார்க்கலாம். கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். 7 8 10 14 22 38 அடுத்து என்ன வரும்னு கேட்கறான்னு வச்சுக்கோம். இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 7க்கு 8க்கு 1 வருது, 8க்கு 10க்கு 2 வருது, 10க்கு 14க்கு 4 வருது, 22க்கு 14க்கு 8 வருது, 38க்கு 22 16 வருது. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 1 2 4 8 16 அப்படியே வேல்யூஸ் டபுள் ஆகிக்கிட்டே போகுது. ஓகேவா? 2 பெருக்கி இருக்காங்க, 2 பெருக்கி இருக்காங்க, 2 பெருக்கி இருக்காங்க, 2 பெருக்கி இருக்காங்க. அப்ப 2 பெருக்குனா 32. ஸோ 38 32 சேர்த்தா ஆன்சர் 70. இந்த மாதிரி எப்படி வேணாலும் மிஸ்ஸிங் நம்பர்ல கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எப்படி வேணாலும் மிஸ்ஸிங் நம்பர்ல கேட்கலாம். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. லில்லி மலர தாமரைனும் தாமரைய ரோஜானும் ரோஜாவை சூரியகாந்தினும் சூரியகாந்திய மல்லிகைனும் அழைச்சா இந்தியாவோட தேசிய மலர் என்னன்னு கேட்கறாங்க. இந்தியாவோட தேசிய மலர் ஆக்சுவலா என்னது? தேசிய மலர் வந்து பாத்தீங்கன்னா தாமரை. ஓகே, ஆனா தாமரைய ரோஜான்னு அழைக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் சி ரோஜா தான். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரோஜா தான். ஓகே, இப்ப இதுல வேற மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்னா இப்ப கவனிங்க. மயில வந்து பாத்தீங்கன்னா காகம்னு அழைக்கலாமா? ஓகேவா? காகம வந்து கோழின்னு அழைக்கலாமா? கோழிய வந்து கொக்குன்னு அழைக்கலாம். இப்ப இந்தியாவோட தேசிய பறவை என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் சொல்லணும். மயில் தான். ஆனா மயில காகம்னு அழைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆன்சர் காகம். புரியுதா? அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்ப தேசிய பறவைனா மயில், தேசிய விலங்குனா புலி. புரியுதா? இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடிச்சிடலாம். சரிங்களா? இது உளவியல் தான், எல்லாமே கூட ஸ்டாட்டிக் ரிலேட்டடான ஒரு விஷயம். ரைட்? ஸோ நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் நான் ஜஸ்ட் 5 கொஸ்டின் மட்டும் சொல்ல, அதுக்கு ரிலவெண்டா நம்ம நிறைய கொஸ்டின் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நம்மளோட செஷன்ஸ் தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லிக்கிறேன், எஸ்ஐக்கு வந்து நம்ம அகாடமியில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இது ஃபீஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்றேன். ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மொத்தம் 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 140 கேள்வி. அப்ப 7000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். ஃபீஸ் வந்து 9 தான். அது இல்லாம டெஸ்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு ஒரு 25,000க்கு மேற்பட்ட பதில்கள் கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஆஸ் வெல் அஸ் ரேங்க் லிஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்து 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுல கொடுக்குற எல்லா விஷயங்களுமே கொடுத்துருவோம். இது இல்லாம ஒரு டாபிக்குமே டாபிக் வைஸ் டெஸ்ட் கிளாஸ் கொடுப்போம். சைக்காலஜி ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், அதுக்கான கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் கொடுக்க போறோம். நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான், டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிஎஸ்க்கு 1 லைன் மெட்டீரியல் போட்டுருக்கோம், ஃபீஸ் 999 தான். ஸோ நேரில் வந்து வாங்கினீங்கன்னா 999 தான். இது புக்கு தான், என்ன நேரில் வாங்கினா 999 தான். இன்கேஸ் கொரியர் போனா நீங்க கொரியர் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி பக்கத்தில் இருக்கவங்களாம் ஆஃப்லைன் கிளாஸ், டேரக்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டேரக்ட் கிளாஸ் வரவங்களுக்கு நம்ம பிசிக்கல் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ என்ன டீல் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த 2 நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.